ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஆர்மி மேன் ஒய்ஃப். சண்டே வந்து நீங்கள் ஃபுல் வீலாக் பார்க்க போகிறீங்க. மட்டன் குழம்பு இன்றைக்கி அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து அதை நல்லா சூடானவுடனே எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் எப்போதுமே ஃபஸ்ட்டு மட்டன் வந்து குக்கரில் வேக வைப்பேன். ஸ்டார் பூ, அப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை போட்டுக்கலாம். பாரிஜாத பூண்டு, வெங்காயம், மட்டன் வந்து 1/4 கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இவ்வளோ தான். மட்டனை போட்டுக்கலாம். வெங்காயம் ஃப்ரையாக பண்ணோடனே புரட்டாசி மாதம் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. மேக்ஸிமம் பெருமாளுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல விஷயந்தான். இருந்தாலும் சிக்கன் மட்டனே சாப்பிடாதவங்க சாப்பிடாமல் இருந்தால் அது ஒன்று. நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிடக்கூடியவங்க சாப்பிட்டா சாப்பிடாமல் இருக்கிறட்ட சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் இப்படி தான் தைப்பூசம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்க எங்கள் ஊர் பக்கத்துக்கு சாமி கும்பிட வந்தாங்க கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு. அவர் வந்து லீவுக்கு வரல. அந்த உடனே அவர் சொன்னார், நான்வெஜ் எடு வீட்டுக்கு வரவங்களுக்கு அப்படின்னு சொன்னார். நான் சரி தைப்பூசமாக இருக்கே, வீடெல்லாம் சாமி கும்பிட்றதுக்காக தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டேன், எப்படி எடுக்கிறதுங்க அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? 63 நான்மார்களோட கதையை சொன்னார். சிவன் பக்தர் 63 நாயன்மார்கள். அதில் ஒருத்தர் வந்து சிவனுக்கு வந்து நான்வெஜ்ஜே சமையல் பண்ணி படையல் பண்ணி போட்டு சிவனே காட்சி வந்திருக்காரு. உண்மையான பக்தி மனசில் இருக்கணும். ஒரு உதவுத மனப்பான்மை வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். தெய்வத்தை கும்பிடணும். தெய்வம் இருக்குது அப்படிங்கிறதே வந்து நம்மளோட ஒரு என்ன சொல்கிறது, நமக்கான ஒரு அடக்குமுறையை, நமக்குள்ள ஒரு விஷயங்களை நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கிறது தெய்வம் இருக்குது. ஆனால் அதே மீறி ஒரு உண்மையாக யாருமே வந்து ஒரு சிறு உதவி கூட யாருக்கும் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. ஆனால் நிறையா ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. புரட்டாசி மாதம் சாப்பிட மாட்டேன்னு. ஆனால் உள் நோக்கத்தோடு அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியலை. அந்தனே ஹஸ்பண்டோட நண்பர்கள்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் தைப்பூசம் இங்கே சாப்பிடுவீங்களான்னு. ஓ, அதெல்லாம் சாப்பிடலாமே, நீங்கள் எடுங்க அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், மட்டன், சிக்கன், முட்டை எல்லாம் பண்ணிட்டேன். அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. பட் நான் அன்றைக்கி மட்டன் வச்சுக்கணும் அவங்களுக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கோயில் போய்ட்டு உங்கள் வீட்டுக்கு தாங்க நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். நாங்கள் தைப்பூசமாக நான் நான்வெஜ் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணேன். அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்க வாயிலிருந்து என்ன வருது பார்த்தீங்களா? அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுன்னு அவங்க சொன்ன முதல் வார்த்தை, உங்கள் வீட்டு தாங்க நான் வந்திருக்கேன். அப்போ நம்ம வந்து ஒரு வெகுளித்தனமாகவும் மற்றவங்களுக்கு அவங்க வயிறு நிறைய சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? என் ஹஸ்பண்ட் சொன்னார், வாரவங்களுக்கு நல்லா சாப்பாடெல்லாம் பண்ணி அனுப்பி விடுதாங்க. அதுதான் உண்மையான ஒரு வாழ்த்து. அப்படி தானேங்க? அப்படி இருக்க போய் தாங்க அவங்க தண்ணீர்னு அவங்க அறியாமலே அவங்களோட வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்து வருது. இதுதாங்க லைஃப். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, மிளகு 3ஐயும் அரைச்சி ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டை பொறுத்தவங்க என் ஹஸ்பண்ட் நினச்ச டைம் மட்டன், சிக்கன், மீன் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ருவாருங்க. ஆனால் அவரோட உதவிகள்லாம் பார்த்தா நிறையா. அவர் வந்து நாட்டுக்கு மட்டும் அவர் வந்து சேவை பண்ணால் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். நிறைய பேர் ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, அதை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களாக சொல்லித்தான் ஆகணும். ஒரு சில விஷயங்களை பார்த்து மற்றவங்க திருந்துட்டுமே, அதை கேட்டு அவங்களே மாற்றிக்கிட்டுமே அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வருதோ அது வரைக்கும் மட்டன் வேகட்டும். வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு தயிர் விட்டு சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றீங்களா? மட்டன் வந்தோடனே மசாலா போட்டுக்கலாம்.
இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா. ஆனால் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, அது ஏன் அப்படின்னா மிளகு போட்டு அரைச்சனா சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இருக்கும். மசாலாலாம் கொதிச்ச உடனே தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றினா எப்போதும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பண்ணுவேன். இப்படி தான் தேங்காய் சீரகம் லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுவேன். நல்ல ஜீரணம் இருக்கும். லாஸ்ட்டு மல்லி இலை. மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து புரட்டாசி மாதம் அப்படின்னு நினைக்காம ஆஸ் யூஷுவலாக சண்டே வந்து எப்போதுமே வந்து நாங்கள் வந்து மட்டன் எடுப்போம். அதே மாதிரி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து சாமியெல்லாம் வழக்கமெல்லாம் கும்பிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் தெய்வத்தை வந்து நம்ம நினைக்கிறோம், நம்ம மனசுபடி இருக்கும். ஆனால் பட் வந்து ஒரு மனுஷனை ரியாலிட்டியாக யாராவது மதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து யாருக்குமே வரலை. இந்த கலிகாலத்தில் கொஞ்சமாவது ரொம்ப நல்ல மனசாக இருக்க வேண்டாம், ஏதோ கொஞ்சம் நல்ல மனசாக இருக்க முயற்சி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு நீதியோடு செயல்பட கற்றுக்கோங்க. இதான் இன்றைய ஸ்பஞ்ச் டயலாக். ஓகே, அடுத்து சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.